நம்ம எல்லாருமே நினைக்கிறது ஒரு விஷயம், ஆசைப்படுறது ஒரு விஷயம். வாழ்க்கையில் ஆசை அப்படிங்கிறது எல்லாத்துக்குமே இருக்கிறது அப்படின்னே சொல்லலாம். நான் விருப்பப்படுற விஷயம் நடக்க மாட்டேங்குது அப்படிங்கிற ஏக்கம் எல்லாத்துக்குள்ளேயுமே இருக்கும். அப்படி ஏக்கம் இருக்குது அப்படின்னா கண்டிப்பாக நம்ம ஒரு சில விஷயங்களை தெளிவாக புரிந்து கொள்ள வேண்டும். ஏன் இப்படி சொல்கிறோன்னா, நம்ம வாழ்க்கையில் ஒவ்வொன்றையும் கணக்கு போட்டு வாழணும்னு நினைக்கிறோம். 10 வயசில் இங்கே படிக்கணும், 15 வயசில் அங்கே படிக்கணும், 20 வயசில் இப்படி இருக்கணும், 25 வயசில் இப்படி திருமணம் நடக்கணும், அந்த திருமணத்திலையும் இன்னார் தான் எனக்கு வாழ்க்கை துணைவியா அல்லது துணைவராக வரணும், அந்த வாழ்க்கையானது இப்படி இருக்கணும், இத்தனை குழந்தைகள் இருக்கணும், இப்படியெல்லாம் இருக்கணும், ஆடம்பரமான வாழ்க்கை, பங்களா இப்படியெல்லாம் இருக்கணுங்கிறது மனிதன் போடுகின்ற கணக்கு. இந்த மனித கணக்கு எப்பொழுதுமே சரியாக இருக்கிறதா அப்படின்னா அந்த கணக்கு எப்போதுமே சரியாக இருப்பது இல்லை. மாறாக அது தப்பும் தவறுமாக போய்விடும். நாம் எடுக்கின்ற முடிவுகள் அனைத்தும் சரியாக இருக்கும் என்ற அந்த உறுதிப்பாடு அப்படிங்கிறது கிடையாது. அப்படி எந்த ஒரு மனிதனும் இந்த புவியிலே வாழ்ந்ததில்லை. அவன் எடுத்த முடிவுகள் எல்லாம் சரியாகத்தான் இருந்தன, அவன் ஆஹா ஓஹோ என்று வாழ்ந்தான் அப்படிங்கிற மாதிரியான ஏதாவது ஒரு மனிதனை காட்ட முடியுமா என்றால் ரொம்பவே கடினமான விஷயம். அவ்வாறு ஒருவரையும் நம்மால் காட்ட முடியாது. வாழ்க்கையில் அவங்க தோல்வியே சந்திச்சதில்லைங்க, அவங்க நினச்சதெல்லாம் நடந்தது அப்படின்னு யாரையாச்சும் நீங்கள் சுட்டி காட்ட முடியுமா? கண்டிப்பாக கிடையாது. ஏதோ ஒரு சறுக்கல் இருந்திருக்கும். இது மனிதன் போடுகின்ற கணக்கு, அதனால் தவறு ஏற்படுவது இயல்பு. ஆனால் இறைவன் போடுகின்ற கணக்கு, ஈசன் போடுகின்ற கணக்கு எப்பொழுதுமே தப்பாகாது. ஈசன் போடுகின்ற கணக்கு எப்பொழுதுமே தவறாகாது. இந்த புவியிலே வசிக்கின்ற ஜீவராசிகளுக்கு மட்டுமல்ல, அண்ட சராசரமும் இந்த பிரபஞ்சமும் எவ்வாறு இயங்க வேண்டும் என்று அவர் போட்ட கணக்கும் எப்பொழுதுமே தப்புவது இல்லை. நம்ம வாழ்க்கையை பற்றி யோசிக்கிறோம், நம்ம வாழ்க்கை இப்படி இருக்கணும் அப்படி இருக்கணும் அப்படிங்கிற மாதிரி நம்ம யோசித்து கொண்டு இருக்கின்றோம். ஆனால் இறைவன், இந்த சிருஷ்டி கர்த்தா, அவர் படைத்த எல்லா ஜீவராசிகளும் எல்லா உயிரினங்களும் அண்டம் பேரண்டம் இந்த மாதிரி எல்லாமே எப்படி இயங்க வேண்டும் என்ற கணக்கை போட்டுவிட்டார். என்ற கணக்கை ஏற்கனவே போட்டுவிட்டார். அந்த கணக்கின்படி எல்லாம் சரியாக நடந்து கொண்டிருக்கிறது. அவர் கணக்கிலிருந்து தப்புவது ஏதும் இல்லை. தெளிவாக தெரிஞ்சுக்குங்க. இப்போ நம்ம இதை ஏன் குறிப்பிட்டு சொல்கிறோன்னா, நிறைய பேர் அந்த ஒரு சிற்றின்பங்களால் பார்த்தீங்கன்னா இன்னார் தான் தனக்கு வாழ்க்கை துணைவியாக வரணும், இன்னார் தான் இருக்கணும், அப்படி இல்லைன்னா எனக்கு வாழ்க்கையே இல்லை இப்படிங்கிற மாதிரி, இந்த தொழில் எனக்கு நீடித்திருக்க வேண்டும், இந்த வேலை எனக்கு நீடித்திருக்க வேண்டும், இப்படி என் வாழ்க்கை இருக்கணும், எப்போவுமே சந்தோஷமான வாழ்க்கை இருக்கணும்னு சில பேர் நம்ம கணக்கு போடுறோம் இல்லையா? ஆனால் இதெல்லாம் சில நேரத்தில் நடைபெறாது. சில நேரத்தில் என்ன, பெரிய 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 நேரங்களில் இல்லை பெரும்பாலும் நடப்பதில்லை. அதுக்காக உடனே நம்ம ஆட்கள் எடுக்கிற படிப்பு கடவுள் இருக்கிறாரா அப்படின்னு ஒரு கேள்வியை கேட்டுருவாங்க. சாமியே இல்லைங்க, நான் நினச்சது எதுவுமே நடக்கலை, அப்புறம் எங்க சாமி? நீ நினச்சது நடந்துட்டா சாமி எதுக்கியா? நீ நினச்சதெல்லாம் நடந்துட்டா சாமி எதுக்கு? ஆனால் அதுக்கப்புறமா ஒரு வாழ்க்கை அமையும் பாருங்க. நீங்கள் ரொம்ப ஆசைப்பட்ட வாழ்க்கை நிராகரிக்கப்பட்டிருக்கும், அல்லது அந்த வாய்ப்பு உங்களுக்கு கிடைக்காமல் போயிருந்திருக்கும். முயற்சி செய்திருந்தால் கிடைக்காமல் போயிருந்தாலும் அதன் பின்பு உங்களுக்கு வருகின்ற வாய்ப்பானது இன்னும் பிரகாசமானதாக இருக்கும். நீங்கள் இறைவனை சரணடைந்தவராக இருந்தால். ஏன் இறைவனை சரணடைந்தவராக இருந்தால் என்று அழுத்தி இந்த இடத்துல கூறுகிறோம் அப்படின்னா, நம்மளுக்கு ஆசாபாசம் பந்தபாசம் இந்த மாதிரி எதுவுமே கிடையாது அப்படிங்கிற மாதிரி இறைவன் அமைத்து கொடுப்பதையெல்லாம் நான் அப்படியே ஏற்றுக்கொள்கின்றேன் என்ற மனப்பக்குவத்தில் இருப்பவர்களுக்கு இறைவன் நல்ல ஒரு வாழ்க்கையை ஏற்படுத்தி தருகிறார். இந்த கர்மாவின் காரணமாக நம்மள கோட்பாடில் இந்த புனர்ஜென்மம் அப்படிங்கிறது, மறுஜென்மம் அப்படிங்கிறத பற்றின கோட்பாடு ஆழமானது. கர்மா தொடரும். நான் இப்போ செய்கிறேன் அப்படின்னா அது ஏதோ ஒரு பிறவியில் நான் அனுபவித்து ஆக வேண்டும் அப்படிங்கிறது கர்மான்னு வச்சுக்குங்க. அப்போ இன்றைக்கி நான் கஷ்டப்படுறேன் அப்படின்னா இதுக்கு காரணம் இறைவன் அல்ல. உனக்கான வாய்ப்பை இறைவன் கொடுத்திருக்கிறார். அதை நீ சரியாக பயன்படுத்தி கொள்ளாமல் செய்த தீவினைகளின் காரணமாக அதை கழிப்பதற்காகவே இந்த பிறவியை எடுத்திருக்கிறாய். இவ்வளவு தெரிந்ததுக்கு அப்புறமும் இப்படியெல்லாம் தப்பு செஞ்சால் நமக்கு ஏதோ ஒரு இடத்துல பாதிப்பு வருது. அது இந்த பிறவியிலேயே சில பேருக்கு கிடச்சிருது. சில பேர் ரொம்ப அதிக பாவம்னா அது அடுத்த பிறவியிலேருந்தே ஆரம்பிச்சிடும். பிறப்புலேருந்தே அந்த கஷ்டமானது ஆரம்பிக்கிறது.
ஏன்னா கழிக்க முடியாத பாவம் அப்படிங்கும்போது இந்த பிறவியில் இன்னும் கொஞ்ச நாள் தான் உன் வாழ்க்கைனா இப்போ அந்த கஷ்டத்தை கொடுத்து என்ன பண்ணுறது? அப்போ இன்னொரு பிறவி அதற்கு தகுந்த மாதிரியான பிறவிகள் அமையப்பெறுகின்றன. இத்தனை ரகசியங்களையும் தெரிந்து கொண்ட பிறகும் கூட ஒரு மனிதன் தன் கர்மாவை கழிக்க வேண்டும் என்ற எண்ணம் இல்லாமல் மேலும் மேலும் தீய கர்மாக்களை சேர்த்து கொண்டே போனால் பிறவி என்பது அறுக்கப்படாது, மீண்டும் மீண்டும் பிறவியே கொடுக்கப்படும். ஏன்னா இந்த கர்மாவெல்லாம் கழியணும். நல்வினையாகட்டும் தீவினையாகட்டும் ரெண்டுமே கழிஞ்சாகணும் பிறவி அறுக்கப்பட வேண்டும் என்றால்.